Hello students, in this video we are going to see drug, alcohol and tobacco abuse, tobacco abuse and alcohol abuse. Already last video la child abuse பத்தி detailed பார்த்தோம் and then drug abuse பத்தி பார்த்தோம். இப்போ tobacco abuse na என்ன அப்படின்றத பார்க்கலாம். Tobacco is obtained from the tobacco plant Nicotiana tabacum and Nicotiana rustica. ஸோ டொபாக்கோ அப்படின்றது தமிழில் புகை இலைன்னு சொல்கிறோம். இந்த புகை இலை அப்படின்றது எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிளான்ட். அந்த பிளான்ட்டோட பயாலஜிக்கல் நேம் வந்து நிக்கோட்டீனியா டொபாக்கம் அண்ட் நிக்கோட்டீனியா ரஸ்டிகா. So the dried and cured leaves of its young branches make the commercial tobacco used worldwide. ஸோ இந்த லீவ்ஸை வந்து ட்ரை பண்ணி க்யூர் பண்ணால் கிடைக்கிற அந்த இதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த கமர்ஷியல் டொபாக்கோ தான் வந்து வேர்ல்டு வைட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடிக்ஷன் டு டொபாக்கோ இஸ் டியூ டு நிக்கோட்டின் அண்ட் ஆல்கலாய்ட் ப்ரெசன்ட் இன் இட். ஸோ இந்த டொபாக்கோவில் இருக்கிற அடிக்டிவ் ஏஜென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோட்டின். இந்த நிக்கோட்டின் இதில் இருக்கிறதுனால தான் திருப்பி அந்த புகையிலையை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அடிக்ஷன் வந்து நம்மளுக்கு வருது. இட் stimulates our brain, அதாவது it induces our brain and make it that we have to use it. திருப்பி எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்ற அந்த அடிக்ஷனை கிரியேட் பண்ற அந்த ஏஜென்ட் தான் நிக்கோட்டின். ஸோ இட் இஸ் அ ஸ்டிமுலண்ட்னா நம்மளோட அந்த பிரெயினை வந்து தூண்டுற ஒரு ஏஜென்ட்டாக வந்து அது செயல்படுது. அண்ட் இட் இஸ் ஹைலி ஹார்ம்ஃபுல் அண்ட் பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ். ரொம்ப தீமையை விளைவிக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இந்த நிக்கோட்டின். Tobacco use பத்தி பாருங்க. Tobacco is used for smoking, chewing and snuffing. Inhaling tobacco smoke from cigars, cigarettes, BDs, pipes, hookah is called smoking. Tobacco in powder form is chewed with pan. When powdered tobacco is taken through nose, it is called snuffing. So tobacco-வை எந்த முறையிலலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மோக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா சிகார்ஸ், சிகரெட்ஸ், பீடிஸ், பைப்ஸ், ஹுக்கா இதெல்லாத்தையும் ஸ்மோக் பண்ணுறது, இதுலேருந்து வர அந்த புகையை வந்து நம்ம நுகர்றது தான் வந்து ஸ்மோக்கிங். அண்ட் தென் டொபாக்கோ வந்து பவுடர் ஃபார்ம் ஆக்கி அதை வந்து பானோட சேர்த்து, அதாவது வெற்றிலையோட சேர்த்து சூ பண்ணுறது வந்து சூவிங். அண்ட் தென் வந்து டொபாக்கோவோட பவுடர்ட் ஃபார்ம் எடுத்து நோஸில் வந்து ஸ்னிஃப் பண்ணுறது, நோஸ் மூலமாக உரிகிறது, அதுக்கு பேர் ஸ்னஃபிங். ஸோ இந்த 3 வகையில் வந்து டொபாக்கோவை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்மோக்கிங் ஹசார்ட்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டொபாக்கோ. ஸோ ஸ்மோக்கிங்னால என்னென்ன வந்து கேடு வருது அண்ட் டொபாக்கோனால என்னென்ன எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். When smoke is inhaled, the chemicals get absorbed by the tissues and cause the following harmful effects. Benzopyrene and polycyclic hydrocarbons present in tobacco smoke is carcinogenic, causing lung cancer. So இந்த டொபாக்கோவோட அந்த ஸ்மோக்ல இருக்கக்கூடிய பென்சோபைரின் அண்ட் பாலிசைக்ளிக் ஹைட்ரோகார்பன்ஸ் இது ரெண்டுமே வந்து கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ், அதாவது லங் கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ். Causes inflammation of throat and bronchi leading to conditions like bronchitis and pulmonary tuberculosis. ஸோ இந்த ஸ்மோக்கை வந்து நம்ம வந்து நுகர்றது மூலமாக நம்மளோட த்ரோட் வந்து இன்ஃப்ளேம் ஆகிடும். அதாவது நம்ம நோஸ்லேருந்து இழுக்கக்கூடிய அந்த ஸ்மோக் வந்து த்ரோட் வழியாக போய் லங்ஸோட ப்ராங்கைட்டிஸ் போகுது இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிடும். இன்ஃப்ளமேஷனாக வீக்கம் ஆகிடும். ஸோ அதுக்குனால உண்டாகக்கூடிய கண்டிஷன்ஸ் வந்து bronchitis அண்ட் pulmonary tuberculosis. நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லங் alveoli, decrease surface area for gas exchange and cause emphysema. இந்த மாதிரி இந்த ஸ்மோக்கை வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா லங்ஸில் இருக்க ஆல்வியோலை வந்து இன்ஃப்ளேம் ஆகிடும், வீக்கம் ஆகிடும். ஸோ வீக்கம் ஆனதுனா என்ன ஆகும்னா சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து குறைஞ்சிடும். ஸோ இது குறையிறதுனால என்ன ஆகும்னா எம்ஃபிசீமா வரும், அதாவது மூச்சு விடுறதுக்கே கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். Next, carbon monoxide of tobacco smoke binds to hemoglobin of RBC and decreases its oxygen carrying capacity, causing hypoxia in body tissues. So இந்த டொபாக்கோவில் இருக்கிற இந்த கார்பன் மோனாக்சைடு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசியில் இருக்கிற ஹீமோக்ளோபினோட போய் பைண்ட் ஆகிட்டு
ஹீமோகுளோபின் தான் வந்து ஆக்சிஜனை வந்து எல்லா செல்ஸ்க்கும் கேரி பண்ணும். ஸோ அந்த ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டியை வந்து குறைச்சு ஹிப்பாக்சியா அப்படின்ற ஒரு கண்டிஷனை வந்து உண்டு பண்ணும். ஸோ ஹிப்பாக்சியா அப்படின்றது வந்து நம்மளோட டிஷ்யூஸ்ல வந்து ஆக்சிஜன் குறைபாடு, இதுதான் வந்து ஹிப்பாக்சியா. நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ்ட் பிளட் ப்ரெஷர் காஸ்டு பை ஸ்மோக்கிங் லீட்ஸ் டு இன்க்ரீஸ்ட் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். ஸ்மோக் பண்ணுறதுனால நம்மளோட பிளட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஆப்வியஸ், பிகாஸ் ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டியே வந்து குறையுது. ஸோ அதனால ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால risk of heart disease இருக்கு. Next, causes increased gastric secretion which leads to gastric and duodenal ulcers. So gastric secretions வந்து அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும் ஸ்மோக் பண்றதுனால. ஸோ அதனால gastric and duodenal ulcers வந்து உண்டாகும். Tobacco chewing causes oral cancer. So tobacco chew பண்றதுனால நம்மளுக்கு mouth cancer வரும், அதுதான் oral cancer அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது எல்லாமே வந்து smoking hazards and effects of tobacco. Next, InfoBits பாருங்க. WHO suggested the use of the term drug. WHO issued a directive under which all cigarette advertisements and packs carry a statutory warning, smoking is injurious to health. எல்லா cigarette packets and advertisementலயும் smoking is injurious to health அப்படிங்கறத வந்து போடணும் அப்படின்னு WHO suggest பண்ணிருக்காங்க. So next வந்து prevention of smoking. Knowing the dangers of smoking and chewing tobacco, adolescents and the old people need to avoid these habits. Proper counseling and medical assistance can help an addict to give up the habit of smoking. So எப்படி வந்து ஸ்மோக்கிங்கை ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மோக்கிங்னால எவ்வளோ ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் அண்ட் டேஞ்சர்ஸ் இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சு இந்த சூவிங் ஆஃப் டொபாக்கோ அண்ட் ஸ்மோக்கிங் இது எல்லாத்தையும் வந்து யங் பீப்புள் அண்ட் ஓல்ட் ஏஜ் பீப்புள் வந்து அவாய்ட் பண்ணணும். அண்ட் ப்ராப்பர் கவுன்சிலிங் அண்ட் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறது மூலமா இந்த ஹேபிட் ஆஃப் ஸ்மோக்கிங்கை வந்து கிவ் அப் பண்ண முடியும். நெக்ஸ்ட், மோர் டு நோ பாருங்க. Anti-Tobacco Act was passed on May 1st, 2004. By 2030, tobacco is expected to be single biggest cause of death worldwide, accounting for 10 million deaths per year. May 31 is observed as No Tobacco Day, World Anti-Tobacco Day. ஸோ இந்த ஆன்டி டொபாக்கோ ஆக்ட் பாஸ் ஆனது வந்து மே 1st, மே 31st வந்து நோ டொபாக்கோ டே, அதாவது வேர்ல்ட் ஆன்டி டொபாக்கோ டேவா வந்து அப்சர்வ் பண்றோம் நம்ம. ஸோ திஸ் இஸ் யோர் டொபாக்கோ அபியூஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் அபியூஸ். So consumption of alcohol is a social evil practiced by the wealthier and poorer sections of the society. The dependence of alcohol is called alcoholism and the addict is termed as alcoholic. It is called alcohol abuse. Drinking of alcohol impairs one's physiological and psychological functions. ஸோ எப்படி வந்து டொபாக்கோ அண்ட் ட்ரக் டிபெண்ட் பண்ணி இருக்காங்களோ அதே மாதிரி ஆல்கஹால் டிபெண்ட் பண்ணி இருந்தால் அதுக்கு பேர் வந்து ஆல்கஹாலிசம். ஸோ ஆல்கஹால் எடுக்காமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு இருந்தால் அது ஆல்கஹாலிசம். அண்ட் இது வந்து புவரர் செக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் வெல்தியர் செக்ஷன்ஸ் அக்ராஸ் த சொசைட்டி இந்த ஈவில் வந்து இருக்குது. இது வந்து ஒரு சோஷியல் ஈவில்னு தான் சொல்லணும், பிகாஸ் எல்லா வகையான மக்களையும் வந்து இது பாதிக்குது. ரொம்ப பணக்காரங்களையும் இது பாதிக்குது, ரொம்ப வந்து ஏழ்மையா இருக்கவங்களையும் இது பாதிக்குது. ஸோ இந்த மாதிரி ஆல்கஹால் டிபெண்டா இருக்கவங்கள ஆல்கஹாலிக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கு பேரு ஆல்கஹால் அபியூஸ். ஸோ ஆல்கஹால் எடுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட ஃபிசியலாஜிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து இம்பேர்னா எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆல்கஹால் டு ஹெல்த். ஸோ ஆல்கஹால் எடுக்கிறதுனால என்னென்ன ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் நம்மளோட பாடிக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, prolonged use of alcohol depresses the nervous system by acting as a sedative and analgesic substance. ஸோ ரொம்ப நாளாக வந்து ஆல்கஹால் எடுத்துகிட்டே இருக்கும் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நர்வஸ் சிஸ்டம் வந்து டிப்ரெஸ் பண்ணும், ஒரு செடேட்டிவாக வந்து ஆக்ட் பண்ணி ஒரு அனால்ஜெசிக் சப்ஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் பண்ணுது. அதாவது வந்து எப்போவுமே வந்து அதை எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு அந்த செடேட்டிவ்னஸை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ என்னென்ன எஃபெக்ட் இதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, nerve cell damage resulting in various mental and physical disturbances. nerve cells எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடும். ஸோ இதனால மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் டிஸ்டர்பன்சஸ் வரும். முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட nerve cells வந்து
எல்லா இடத்துலையும் இருக்கு. ஸோ இந்த நர்வ் செல்ஸ் தான் வந்து இந்த ஸ்டிமுலேட்டர்ஸ், வெளியிலேருந்து வர அந்த ஸ்டிமுலேட்டர்ஸ் வந்து பிரெயினுக்கு கொண்டு போயிட்டு பிரெயின்லேருந்து வர எல்லா ஸ்டிமுலேட்டிங் திங்கையும் வந்து ரெஸ்பான்சஸையும் வந்து நம்மளோட பாடியோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்க்கு கொடுக்குதுன்னு நம்ம படிச்சிருந்தோம். ஸோ இந்த நர்வ் செல்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த ஆல்கஹால் கன்சம்ஷன் வந்து டேமேஜ் பண்ணிடும். ஸோ அதனால் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் டிஸ்டர்பன்சஸ் வரும். lack of coordination of body organs. So பாடியில் இருக்கிற டிஃப்ரெண்ட் பாடி ஆர்கன்ஸ்க்கு அந்த கோஆர்டினேஷன் எஃபெக்ட் வராது. ஏன்? நர்வ் செல் வந்து டேமேஜ் ஆகிடுது. நர்வ் செல் தான் வந்து இந்த கோஆர்டினேட்டிங் சிக்னல்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுது நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த நர்வ் செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிறதுனால அந்த கோஆர்டினேஷன் வந்து வராது. பிளட் ஆர் ரெடியூஸ்ட் விஷன் ரிசல்ட்ஸ் இன் ரோட் ஆக்சிடென்ட்ஸ். ஸோ விஷன், கண் பார்வை வந்து மங்கலாகும், அப்படி இல்லைன்னா குறைஞ்சிடும். ஸோ அதனால ரோடு ஆக்சிடென்ட்ஸ் வரும். டைலேஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ் விச் மே அஃபெக்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஹார்ட். ஸோ பிளட் வெசல்ஸ் வந்து டைலேட் ஆகிடும். ஸோ அதனால ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். லிவர் டேமேஜ் ரிசல்ட்டிங் இன் ஃபேட்டி லிவர் விச் லீட்ஸ் டு சிரோசிஸ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபைப்ரஸ் டிஷ்யூஸ். ஸோ அதிகமாக ஆல்கஹால் எடுக்கிறதுனால லிவர் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் ஃபேட்டி லிவர் வரும். அந்த கண்டிஷன் வந்து சிர்ஹோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனை வந்து கொடுக்கும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா லிவரில் இருக்க டிஷ்யூஸ் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும். பாடி லூசஸ் இட்ஸ் கண்ட்ரோல் அண்ட் கான்ஷியஸ்னஸ் இவென்ச்சுவலி லீடிங் டு ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் அல்டிமேட்லி டு டெத். ஸோ பாடியோட அந்த கண்ட்ரோலே வந்து சுத்தமாக போயிடும். ஸோ லாஸ்ட்டாக வந்து நிறைய ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அல்டிமேட்டாக டெத் வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதுனால எப்படி நம்மளோட பாடி எஃபெக்ட் ஆகுது அப்படின்றது தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரெயின் ஃபங்க்ஷன் டேமேஜ் ஆகும். பிகாஸ் நர்வ் செல் டேமேஜ் ஆகிறதுனால பிரெயின் ஃபங்க்ஷன் டேமேஜ் ஆகும். ஹார்ட் ஃபெயிலியர் வரும். பிகாஸ் பிளட் வெசல்ஸ் வந்து டைலேட் ஆகிறதுனால ஹார்ட் ஃபெயிலியர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பேங்க்ரியடைட்டிஸ். பேங்க்ரியஸை வந்து அஃபெக்ட் பண்ணும் ஆல்கஹால் கன்சப்ஷன். ஸோ பேங்க்ரியஸ் வந்து அந்த இன்சுலின் செக்ரேட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடும். அதுக்கு பேர் பேங்க்ரியடைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள், சிர்ஹோசிஸ். லிவரை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி இதுவும் ஒரு கண்டிஷன் தான். ஆல்கஹால் கன்சப்ஷனில் லிவர் வந்து அஃபெக்ட் ஆகி லிவர் வந்து ரொம்பவே வந்து டேமேஜ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ரீப்ரொடக்டிவ் டிஸ்ஃபங்க்ஷனும் வரும். அதாவது ஆல்கஹால் அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஃபர்டிலிட்டி வந்து குறைஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதுனால நம்மளோட லைஃப்பில் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து ரீஹாபிலிட்டேஷன் மெஷர்ஸ் ஃபார் ஆல்கஹாலிக்ஸ். அதாவது மது பழக்கத்துக்கு அடிமையானவங்களுக்கு எப்படி மறுவாழ்வு கொடுக்கறது அப்படின்றது தான் ரீஹாபிலிட்டேஷன் மெஷர்ஸ். So first one வந்து education and counseling. So education and proper counseling will help the alcoholics to overcome their problems and stress, to accept failures in their life. ஸோ ஆல்கஹால் கன்சியூம் பண்ணதுனால அவங்க லைஃப்பில் வரக்கூடிய அந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாம் எடுத்து அவங்களுக்கு சொல்லி கவுன்சிலிங் பண்ணி எஜுகேட் பண்ணால் இது வந்து அந்த ஆல்கஹாலிக்ஸ் வந்து அதை புரிஞ்சு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. Individuals undergoing rehabilitation should be channelized into healthy activities like reading, music, sports, yoga and meditation. ஸோ ஆல்கஹாலை மறந்து அவங்களோட வேறு வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கு இதெல்லாமே வந்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லணும். Next, seeking help from parents and peer groups. When a problematic situation occurs, the affected individuals should seek help and guidance from parents and peers. This would help them to share their feeling of anxiety, wrongdoing and get rid of the habit. ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷன் வருது, அதனால உடனே போய் நான் ஆல்கஹால் எடுக்கணும் அப்படின்னு தோணும்போது அதை விடுத்து நம்ம வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் அண்ட் பியர் குரூப் கிட்ட இதை பற்றி சொன்னால் அவங்க வந்து ஓகே இந்த ப்ராப்ளம்க்கு வேறு என்ன வந்து நம்ம சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி இந்த ஹேபிட்டை வந்து நம்ம தவிர்க்கலாம். Next, medical assistance. Individuals should seek help from psychologists and psychiatrists to get relief from this condition and to lead a relaxed and peaceful life. So medical assistance-உம் இருக்கு. ஸோ சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கண்டிஷன் வந்து ரிலீவ் ஆகி எப்படி வந்து ஒரு ரிலாக்ஸ்ட் அண்ட் பீஸ்ஃபுல் லைஃப் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. Alcohol de-addiction rehabilitation programs are helpful to the individual so that they could get rid of the problem completely and can lead a normal and healthy life.
ஸோ இந்த ஆல்கஹால்லேருந்து அடிக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த ப்ராப்ளம் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்களோட நார்மல் அண்ட் ஹெல்தி லைஃப் வந்து அவங்க லீட் பண்ணுறதுக்கு இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு வழி செய்து கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் யுவர் அப்யூஸ். ஸோ அப்யூஸில் வந்து நம்ம வந்து டோட்டலாக வந்து two types of abuse நம்ம பார்த்தோம். First one is child abuse. So அதில் வந்து different forms of child abuse பார்த்தோம். And அதுக்கப்புறமா வந்து drug abuse பார்த்தோம். drug abuseல வந்து drug, alcohol and tobacco இந்த abuses எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். So இது வந்து first part of this lesson. Next part வந்து பார்த்தீங்கன்னா diseases and disorders due to lifestyle modifications. இதுதான் வந்து next நம்ம பார்க்க போகிறோம். So diseases and disorders due to lifestyle modifications அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வைரஸ், பாக்டீரியா அண்ட் வேரியஸ் அதர் பேத்தஜன்ஸ் அதனால கிரியேட் ஆகிற டிசீசஸ் இல்லாமல் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதாவது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்னென்ன மாடிஃபிகேஷன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோமோ அதனால வந்து நம்மளுக்கு வரக்கூடிய டிசீசஸ் அண்ட் டிசார்டர்ஸ் அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ டிசீசஸ் வந்து நம்மளோட சொசைட்டியில் வந்து இருக்கு டியூ டு இம்ப்ராப்பர் வே ஆஃப் லிவிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். ஸோ நம்மளோட வாழ்க்கை முறையை எப்படி வாழறோம் அப்படின்ற ஒரு கண்டிஷன்னாலையும் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்னாலையும் நிறைய டிசீசஸ் நம்மளுக்கு வருது. இந்த டிசீசஸ் எல்லாமே நான் கம்யூனிகபிள், அதாவது என்னன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. அதாவது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னால உண்டாகக்கூடிய இந்த டிசீசஸ் ஆர் டிசார்டர்ஸ் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவாது. யார் வந்து இந்த பர்டிகுலர் சிம்டம்ஸ்க்கு வந்து சஃபர் ஆகுறாங்களோ அவங்கள மட்டும்தான் அது அஃபெக்ட் பண்ணும். It is an impairment of the body tissue or organ, disturbances in metabolic function which require modification of an individual's normal life. ஸோ ஒரு விதமான லைஃப் ஸ்டைல் சேஞ்சை வந்து நம்ம வந்து எடுக்கிறதுனால, கடைப்பிடிக்கிறதுனால நம்மளோட ஒரு டைப் ஆஃப் பாடி டிஷ்யூவோ இல்லை ஆர்கனோ வந்து இம்பேர் ஆகிடும். ஸோ அதனால் வரக்கூடிய டிசீஸ் தான் இது. ஸோ இதை வந்து எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர் மாடிஃபிகேஷனை வந்து நம்ம கடைப்பிடிக்கிறதுனாலையும் நம்மளோட இண்டிவிஜுவலோட நார்மல் லைஃப் வந்து திரும்பி கொண்டு வரலாம். ஸோ அதுதான் வந்து இந்த டிசீசஸோட ஒரு தனித்துவம். அதாவது ஒரு பர்டிகுலர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால நம்மளுக்கு இந்த டிசீஸ் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை வந்து நம்ம மாற்றி அமைச்சிக்கிறதுனால இந்த டிசீஸை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், ஆர் அட்லீஸ்ட் சிம்டம்ஸை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால வரக்கூடிய முக்கியமான ஒரு டிசீஸ் வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ். எனக்கு சுகர் இருக்கு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இஸ் அ chronic metabolic disorder. ஸோ இது வந்து ஒரு மெட்டபாலிக் டிசார்டர். அதாவது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நம்மளோட பாடியில் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால் ஏற்படக்கூடிய ஒரு சேஞ்ச் தான், ஒரு டிசார்டர் தான் இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ க்ரீக்கில் டயபெட்டிஸ்னா ரன்னிங்னு அர்த்தம், மெலிட்டஸ்னா ஸ்வீட் அப்படின்னு அர்த்தம். So it is characterized by increased blood glucose level due to insufficient, deficient or failure of insulin secretion. So இது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவு, அந்த உணவு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். அதுதான் வந்து மெட்டபாலிசம். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஃபுட் வந்து இட் ஹேஸ் டு கெட் கன்வெர்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆனால் தான் நம்ம பேசுறது, நடக்கிறது, ஒரு வேலையை செய்கிறது, ஓடுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் அந்த எனர்ஜியை நம்மளோட பாடி செல்ஸ் வந்து யூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கன்வர்ஷன் வந்து ஆகாமல் இருக்கிறது தான் வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அதாவது நம்ம சாப்பிட்ற அந்த உணவு சுகராக கன்வெர்ட் ஆகிடும், அதாவது குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகிடும். இன்டர்ன் அந்த குளுக்கோஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டால், அது கன்வெர்ட் ஆகிறதுக்கு தேவையான அந்த இன்சுலின் வந்து ஒன்று செக்ரேட் ஆகிறது நிறுத்திடும், ஆர் நம்மளோட பாடி செல்ஸ் வந்து அந்த இன்சுலின் வந்து சரியாக பயன்படுத்திக்கக்கூடிய அந்த தன்மையை இழந்துடும். ஸோ இதுதான் வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ ஆப்வியஸாக நம்மளுக்கு வந்து நம்மளோட எனர்ஜியாக குளுக்கோஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகலைன்னா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் குளுக்கோஸ் நம்ம பாடியில் சேர்ந்து போயிடும். ஸோ அதனால் நிறைய பிரச்சனைகள் வந்து வரும்.
So this is the most common pancreatic endocrine disorder. The incidence of type 1 and type 2 diabetes is increasing worldwide. So pancreatic endocrine disorder no இது சொல்றோம் ஏன்னா pancreasம் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு because insulin secrete பண்ணுது pancreas தான். ஸோ இந்த மாதிரியான டைப் 1 அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ் வந்து வேர்ல்ட் வைட் நிறையவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன டைப் 1 டயபெட்டிஸ்னா என்ன, டைப் 2 டயபெட்டிஸ்னா என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக படி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைப் 1 டயபெட்டிஸ். டைப் 1 டயபெட்டிஸை வந்து இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம், IDDM. இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்றது வந்து 10 to 20% ஆஃப் நோன் டயபெட்டிக்ஸ் வந்து அக்கவுண்ட் பண்ணுது. So the condition also occurs in children, juvenile onset diabetes ன்னு சொல்றோம். So childrenக்கு வரக்கூடிய இந்த diabetes வந்து mostly வந்து type 1 diabetes இருக்கு. And young adultsயும் வந்து இது வந்து prevalent இருக்கு. Young adults and childrenல வந்து இந்த type 1 diabetes வந்து ரொம்ப prevalent இருக்கு. The onset is usually sudden and can be life threatening. So இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா வருது கிடையாது, சடனாவே இது சடனா வருது and life threatening-ஆவும் இருக்கு. This is caused by destruction of beta cells of the pancreas. So நம்மளோட pancreasல இருக்கிற beta cells வந்து அழிஞ்சு போறதுனால வரக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் இந்த type 1 diabetes. So it is characterized by abnormally elevated blood glucose levels resulting from inadequate insulin creation. So pancreas தான் வந்து இன்சுலின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து செக்ரீட் பண்ணுது. இந்த இன்சுலின் தான் வந்து குளுக்கோஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இப்போ வந்து pancreasல இருக்க பீட்டா செல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இன்சுலின் வந்து சுரக்காது. ஸோ இன்சுலின் செக்ரீட் ஆகாததுனால பாடியில் இருக்கிற அந்த குளுக்கோஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகலை. ஸோ ஹை குளுக்கோஸ் லெவல்ஸ் நம்மளோட பாடியில் இருக்குது. ஸோ ஹை குளுக்கோஸ் லெவல்ஸ் இருக்கிறத வந்து ஹைப்பர் கிளைக்கீமியா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எலிவேட்டட் பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ். குளுக்கோஸ் தான் சுகர்னு சொல்கிறோம். ஸோ எலிவேட்டட் பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் இருக்கிறதுனால ஹைப்பர் கிளைக்கீமியா அப்படின்ற அந்த கண்டிஷன் வந்து வருது. ஸோ இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஸோ ஜெனட்டிக்காகவே அவங்களோட ஃபேமிலிலேயே வந்து இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் டியூ டு வைரஸ், acute stress are the cause for this condition. So இந்த மாதிரி certain infections, viral infections வந்து இந்த beta cells in pancreas அழிஞ்சிருக்கலாம். இல்லை ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ் இருந்து அவங்களோட அந்த pancreas இருக்க beta cells அழிஞ்சு போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்சுலின் செக்ரேஷனே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆனதுனால வரக்கூடிய அந்த டயபெட்டிஸ்க்கு பேர் டயபெட்டிஸ் டைப் 1. ஸோ IDDMன்னு சொல்கிறோம், இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து 10 to 20% ஆஃப் த பீப்புளுக்கு வருது. முக்கியமாக யங் சில்ட்ரன் அண்ட் யங் அடல்ட்ஸ்க்கு வந்து இது வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் வந்து உங்களுக்கு வந்து இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் டைப் 1ஓட ரிஸ்க், காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டைப் 2 டயபெட்டிஸ். இது வந்து நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், NIDDMன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா it accounts for 80 to 90% of the diabetic population. ஸோ எனக்கு வந்து சுகர் இருக்குது, எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து அடல்ட்ஸ்க்கு தான் நார்மலி வரும். And it develops slowly, usually milder and more stable. அதாவது டைப் 1 டயபெட்டிஸ் வந்து சடனாக வரும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அது இல்லாமல் இது வந்து க்ரானிக்னா வந்து ஸ்லோவாக ஸ்டேபிளாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பாடியில் வந்து இது டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இன்சுலின் ப்ரொடக்ஷன் வந்து நார்மலாக தான் இருக்குது, பட் ஆனால் ஆக்ஷன் மட்டும்தான் வந்து இம்பேர் ஆகிடுது. அதாவது பேங்க்ரியஸில் வந்து இன்சுலின் வந்து செக்ரீட் ஆகிட்டு தான் இருக்குது, பட் நம்மளோட செல்ஸ் வந்து அந்த இன்சுலின் வந்து ப்ராப்பராக எடுத்து அந்த குளுக்கோஸை கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த சக்தியை வந்து இழந்துடுது. அதுதான் வந்து டைப் 2 டயபெட்டிஸ். ஸோ டார்கெட் செல்ஸ் do not respond to insulin. It does not allow the movement of glucose into cells. ஸோ இந்த இன்சுலின் தான் வந்து குளுக்கோஸை செல்ஸ்குள்ளே கொண்டு போய் செல்ஸில் தான் வந்து மைட்டோகாண்ட்ரியா அந்த மெட்டபாலிசமை வந்து கிரியேட் பண்ணதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த குளுக்கோஸை வந்து செல்ஸ்குள்ளே கொண்டு போகிறது இந்த இன்சுலின் தான். அதுவே வந்து சரியாக செயல்பட முடியாமல் போகிறதுனால தான் இந்த டைப் 2 டயபெட்டிஸ் நம்மளுக்கு வருது.
இதுக்கு என்ன காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the causes are multifactorial which include increasing age, obesity, sedentary lifestyle, overeating and physically inactive. ஸோ இது எதனால் வருது இந்த டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதுதான் மல்டி ஃபேக்டோரியல். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸிங் ஏஜ், அதாவது ஏஜ் வந்து அதிகமாக ஆனால் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரலாம். ஒபேசிட்டி, அளவுக்கு அதிகமாக வந்து உடல் பருமன் இருக்கிறதுனால வரலாம். செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதாவது எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லாமல் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்யக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்தால் வரலாம். ஓவர் ஈட்டிங், அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுனால வரலாம். அண்ட் ஃபிசிக்கலி இன்ஆக்டிவ், ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் இந்த டைப் 2 டயபெட்டிஸ் வரலாம். Next, more to know paranga, 1 in every 8 individuals in India is a diabetic. The revised WHO estimates for the year 2025 is 57.2 million diabetics in India. The average age for the onset of diabetes is 40 years, while it is 55 years in other countries. WHO projects that diabetes will be 7th leading cause of death by the year 2030. So, 1 in every 8 individuals in India வந்து டயபெட்டிக்காக இருக்காங்க. மற்ற கண்ட்ரிலலாம் 55 years is the onset age for diabetes தான், இந்தியாவில் வந்து 40 years-ஆக இருக்குது. ஸோ 2030ல் this will be the 7th leading cause of death அப்படின்னு இருக்கும்னு சொல்லி WHO எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து மெட்டபாலிக் ஆல்ட்ரேஷன் தான், அதாவது மெட்டபாலிசம் நடக்க மாட்டேங்குது. மெட்டபாலிசம்னா குளுக்கோஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிற அந்த ஆக்டிவிட்டி நடக்க மாட்டேங்குது, அதுதான். ஸோ அதனால் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல், குளுக்கோஸ் எல்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகணும், அது ஆகாததுனால பிளட்ல வந்து குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்குது, அதுதான் ஹைப்பர் கிளைக்கீமியா. Increased urine output, polyuria leading to dehydration. ஸோ யூரின் வந்து அதிகமாக பாஸ் ஆகிட்டே இருக்கும், அதுக்கு பேர் பாலியூரியான்ற கண்டிஷன். ஸோ அதனால பாடி சீக்கிரமே டீஹைட்ரேட் ஆகிடும். டீஹைட்ரேட்னா லாஸ் ஆஃப் வாட்டர். Loss of water leads to thirst, resulting in increased fluid intake. ஸோ அதிகமாக யூரின் பாஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால பாடியில் இருக்கிற வாட்டர் எல்லாம் லாஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகும், thirst வந்து அதிகமாகும். ஸோ அதுக்கு பேர் பாலிடிப்சியா. thirst அதிகமாகிறது பாலிடிப்சியா. ஸோ நம்ம அதிகமாக வந்து ஃப்ளூயிட்ஸ் வந்து எடுத்துகிட்டே இருப்போம். Excessive glucose excreted in urine, கிளைகோஸ் யூரியா, அதாவது நம்மளோட பிளட்ல இருக்கிற குளுக்கோஸ் எல்லாமே வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாததுனால அதை வந்து பாடி வந்து வெளியே அனுப்புறதுக்கு முயற்சி செய்யும் பை வே ஆஃப் யூரின். ஸோ யூரின்ல வந்து குளுக்கோஸ் லெவல்ஸ் அதிகமாக இருக்கும், அது அந்த கண்டிஷனுக்கு பேர் கிளைகாஸ் யூரியா. எக்ஸஸ் ஹங்கர், பாலிஃபேஜியா டியூ டு லாஸ் ஆஃப் குளுக்கோஸ் இன் யூரின். ஸோ பாடியில் இருக்கிற குளுக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வெளியே போகிறதுனால நம்மளுக்கு வந்து பசி அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு பேர் பாலிஃபேஜியான்ற கண்டிஷன். ஃபட்டிக் அண்ட் லாஸ் ஆஃப் வெயிட், ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும், அதுதான் ஃபட்டிக் அண்ட் லாஸ் ஆஃப் வெயிட். வெயிட் வந்து ஈஸியாக குறையும். ஸோ இதெல்லாமே வந்து சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். According to WHO recommendation, if the fasting blood glucose is greater than 140 milligram per dl or the random blood glucose is greater than 200 mg per milliliter on more than 2 occasions, diagnosis for confirming diabetes is essential. ஸோ இது நம்ம பாடியில் வந்து டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்றத எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபாஸ்டிங் குளுக்கோஸ், அதாவது நைட்டு ஃபுல்லாக சாப்பிடாம காலையில் எடுக்கக்கூடியது தான் ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் லெவல் சொல்கிறோம். அதை எடுத்து பார்க்கும்போது 150 mg per dl இருந்ததுன்னா, அதுக்கு மேலே இருந்ததுன்னா, அதே மாதிரி ரேண்டமாக 2 அக்கேஷனில் எடுக்கும் போது 200 mg per ml இருந்ததுன்னா, தென் நீங்கள் வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்ற அந்த டிசீஸ் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் இஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் டயபெட்டிஸ். ஸோ எப்படி வந்து இந்த டயபெட்டிஸ் வராமல் தவிர்க்கலாம் அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Diet, hypoglycemic drugs, insulin injection and exercise are the management options based on the type and severity of the condition. The overall goal of diabetes management is to maintain normal blood glucose level.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து டயபெட்டிஸ் வராமல் தவிர்க்கணும். அப்படி வந்துருச்சுன்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது எதில் இருக்குன்னா ப்ராப்பர் டயட், ஹைப்போகிளைகெமிக் அதாவது சுகர் ஹைப்பர் கிளைகீமியா இருக்கு இல்லையா, அதை குறைக்கிறது தான் ஹைப்போகிளைகெமிக் ட்ரக்ஸ். அந்த மாதிரியான மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம், இன்சுலின் இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் எக்ஸசைஸ். இது எல்லாமே தான் வந்து டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கான இருக்கிற ஆப்ஷன்ஸ். அண்ட் ஓவரால் டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஓவரால் கோல். ஸோ இந்த டேபிளில் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் பிட்வீன் டைப் 1 அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யூ கேன் ரீட். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் எப்படிலாம் வந்து டயபெட்டிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். டயட்ரி மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டயட்டில் தான் வந்து இந்த டயபெட்டிஸ் கண்டிஷனை வந்து கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். லோ கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபைபர் ரிச் டயட்ஸ் ஆர் மோர் அப்ரோப்ரியேட். ஸோ கார்போஹைட்ரேட்ஸில் தான் குளுக்கோஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கார்போஹைட்ரேட்டை வந்து கம்மி பண்ணிவிட்டு ஃபைபர் அதிகமாக இருக்கிற டயட்டை வந்து எடுத்துக்கிட்டால் இந்த கண்டிஷனை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். Carbohydrates should be taken in the form of starch and complex sugars. Refined sugars, sucrose and glucose should be avoided. Diet compromising whole grains, millets, green leafy vegetables. Diet comprising whole grains, millets, green leafy vegetables, wheat and unpolished rice should be included in the diet regularly. ஸோ ஹோல் கிரெயின்ஸ், மில்லட்ஸ், அப்புறமா வந்து க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், வீட், அன்பாலிஷ் ரைஸ் இதெல்லாம் எடுத்துக்கணும். ரீஃபைன்டு சுகர்ஸ் இதெல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். Carbohydrates is maintained to about 50 to 55% of the total calories. High protein content of 10 to 15% of the total intake is required to supply essential amino acids. Fat content in the diet should be 15 to 25% of the total calories. Saturated fat intake should be reduced. Polyunsaturated fatty acid content should be higher. ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த டயட்டில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து 50 to 55% இருக்கணும். அண்ட் ப்ரோட்டீன் வந்து 10 to 15% இருக்கணும். ஃபேட் வந்து 15 to 25% இருக்கணும். அண்ட் சாச்சுரேட்டட் ஃபேட் வந்து இட் கண்டெய்ன்ஸ் கொலஸ்ட்ரால். ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் நிறைய எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான டயட் மேனேஜ் பண்ணோன்னா நம்மளோட டயபெட்டிஸையும் மேனேஜ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் வித் இன்சுலின். ஸோ கமர்ஷியலி அவைலபிள் இன்சுலின் ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்குது. இன்சுலின் வந்து கமர்ஷியலாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ எக்ஸசைஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஃபெசிலிட்டேட்டிங் அ குட் கண்ட்ரோல் ஆஃப் டயபெட்டிஸ் இன் அடிஷன் டு ஸ்ட்ரென்தனிங் அண்ட் டோனிங் அப் த மசில்ஸ். ஸோ எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன் குட் கண்ட்ரோல் ஆஃப் டயபெட்டிஸ். Next, education and awareness. So people with diabetic should be educated on the nature of disease they have and the possibility of complications of the disease if blood sugar is not kept under control. ஸோ யாருக்கெல்லாம் டயபெட்டிஸ் வந்திருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டிசீஸை வந்து ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணலனா, மேனேஜ் பண்ணலனா, பிளட் சுகர் லெவல்ஸை வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணலனா என்னென்ன ப்ராப்ளம் வரும்ன்றதை அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிகார்டிங் டயட், எக்ஸசைஸ் அண்ட் ட்ரக்ஸ் ஷுட் பி எக்ஸ்பிளைன்ட். ஸோ இதெல்லாமே வந்து அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். So this is your diabetes mellitus. Info bits parunga. Flax seeds containing insoluble fiber, guavas, tomatoes and spinach are foods which help reduce blood sugar levels. So natural food like flax seeds, guavas, tomatoes and spinach idellame vandu blood sugar levels vandu reduce pannum. So this is your diabetes mellitus.